ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து டைனமிக்ஸ் யூனிட் 1ல் இது வரைக்கும் நம்ம வந்து 2 வெலாசிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தோன்னா சைமல்டேனியஸ் கோப்ளானர் வெலாசிட்டிஸ் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வெலாசிட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் அதாவது ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட வெலாசிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது நம்மளுக்கு வந்து V1, V2, V3, V4ன்ட்டு 4 வெலாசிட்டிஸ் அப் டு எக்ஸட்ரா தான் போயிட்டே இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து இந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் V1, V2 2 தான் பார்த்துருப்போம். இப்போ எத்தனை வெலாசிட்டிஸ் இருக்குது? ஓகேவா? இப்போது நம்ம சொல்லலாம், let A point O have a simultaneous velocities represented by V1, V2, V3 etc. இதுதான் O பாயிண்ட்டு. இந்த O பாயிண்டில் இருந்து வரக்கூடிய அந்த வெலாசிட்டிஸ் எத்தின்னு இருக்குன்னா V1, V2, V3 up to etc. போயிட்டே இருக்குது. In the direction inclined at an angle theta 1, theta 2, theta 3 etc. இது போகிற டைரக்ஷனை θ1, θ2, θ3ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபிக்ஸ்டு லைன் ஆல்ஃபா. லெட் I vector and J vector be the unit vectors along x and y axis. எக்ஸஸ்க்கும் y axisக்கும் I vector J vectorன்றது வந்து யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்கணும்னா the resultant velocities in இப்போ நம்ம வந்து வெலாசிட்டிக்கு ரிசல்டன் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். V vector is equal to V cos theta I cap plus V sin theta J cap அப்படின்னு பார்த்தோம். இதில் நம்மளுக்கு வந்து வெலாசிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. எத்தனை வெலாசிட்டிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா வந்து பெருசாகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து V1 cos theta I cap plus V2 sin theta I cap plus V2 cos theta I cap plus V2 sin theta J cap plus V3 cos theta I cap plus V3 sin theta J cap up to etc. போயிட்டே இருக்கு. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸோட வேல்யூஸ்லாம் வந்து நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ப்ளஸ் சைனோட வேல்யூலாம் காமனாக நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகே, புரியுதுங்களா? V1 cos theta 1, V2 cos theta I, V3 cos theta I plus up to etc. plus V1 sin theta J cap plus V2 sin theta J cap plus V3 sin theta J cap plus etc. ஸோ இதிலிருந்து நான் வந்து ஐயை வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன். ஐத்து காம்பனண்ட்டை நான் இதிலேருந்து வெளியில் காமனாக எடுக்கிறேன். ப்ளஸ் இதுலேருந்து ஜேத்து காம்பனண்ட்டை நான் வெளியே எடுக்கிறேன். இப்போது மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெலாசிட்டிஸ்னால் என்ன? ரூட் ஆஃப் எஃப் V1 ஸ்கொயர் ப்ளஸ் V2 ஸ்கொயர் ப்ளஸ் 2V1 V2 cos ஆல்ஃபா. இதுதான். இதில் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா பிரகாரம் வரும்னா V is equal to V1 இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வெலாசிட்டிஸ் இருக்குது. அதாவது V1 V2 ப்ளஸ் V3 எக்ஸெட்ரா இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் V1 sin theta, V2 sin theta and V3 sin theta 3 up to எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மெயினாக தேவைப்படக்கூடிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கினா போதும். இப்போது ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்த்துக்கலாம். இப்போ ஆங்கிள் tan theta is equal to ith component of V vector divided by jth component of V vector divided by ith component of V vector. அதாவது என்னென்னா டேனை எப்படி எழுதலான்னா சைன் பை காசுன்னு எழுதலாம். அதுதான் இங்கே சைன் பை காஸ் போட்டிருக்கேன். இங்கே ஏன் நான் சம்மேஷன் V1 போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போது வந்து 2 வெலாசிட்டிஸ்க்கும் மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் அது எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால் சம்மேஷன் V1 போட்டிருக்கேன் நியூமரேட்டரில் டினாமினேட்டரிலும். ஸோ த டிரெக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் இஸ் tan இந்த சைட் கொண்டு வந்துட்டேன்னா theta is equal to tan inverse of summation V1 sin theta divided by V1 sin cos theta. இது இது I கிடையாது, இது 1. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the resultant velocity of 3 velocities 8, 12, 16 meter per second and which act in the directions of 30 degree, 135 degree, 210 degree,
டு தி ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டயக்ராமு. ஹரிசாண்டலில் 3 வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, v1 v2 v3 அப்படின்ட்டு. இதுக்கான டீட்டாஸ் வேல்யூஸும் டிகிரி வேல்யூஸும் இங்கே கொடுத்துருக்காங்க கொஷினில். நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் ரிசல்டன்ட் தி வெலாசிட்டிஸ். ஓகேவா, இதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து 3 வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்குறன்றதுனால நான் 3 வேல்யூஸ் வரைக்கும் எடுத்துக்கிறேன். v1 cos theta 1 plus v2 cos theta 2 v3 cos theta 3 into I cap plus v1 sin theta 1 v2 sin theta 2 v3 sin theta 3. ஸோ இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ v1 ஓட வேல்யூ வந்து இங்கே 8 cos theta, theta ஓட வேல்யூ 30 degree plus v2 ஓட வேல்யூ 12 and cos theta செகண்ட் டிகிரி 135 16 cos theta 210. ஸோ இங்கே எதுக்கு காசுக்கு அப்ளை பண்ண மாதிரி அப்படியே சைனுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே நம்ம வந்து கேல்சியில் போட போகிறோம். 8 cos 30 degree plus 12 cos 135 degree plus 16 cos 210 degree ஈக்குவல் டு போனால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ அதே மாதிரி சைனுக்கும் நம்ம அதே மாதிரி போட்டோன்னா இந்த ஆன்சர் வரும். இதுதான் வந்து விச் இஸ் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து பார்க்க போகிறோம். ரூட் ஆஃப் இதுதான் இப்போ ith காம்பனண்ட்டோட கோஎஃபிஷியண்ட்டோ jth காம்பனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியோட வேல்யூஸ். இது வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியேற்றா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போது டைரக்ஷன் tan θ கண்டுபிடிக்கிறோம். θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் jth காம்பனண்ட் பை ith காம்பனண்ட். jth காம்பனண்ட் என்ன நம்மளுக்கு தெரியும், திஸ் வேல்யூ, அண்ட் ith காம்பனண்ட் திஸ் வேல்யூ. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணால் θ கிடச்சிடும். இப்போ வந்து அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெலாசிட்டிஸ் which at in directions the horizontal. இங்கே வந்து கொஸ்டின் வந்து டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டிகிரியில் ஆன்சர் வரைக்கணும். θ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் மைனஸில் வந்திருக்கு, -16. இப்போ நம்மளுக்கு 1 2 3 4 5 6 டிஜிட் வந்திருக்கு. 6 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை நம்ம டிகிரியை கன்சிடர் பண்ணிக்கலாம். டிகிரியை கன்சிடர் பண்ணிவிட்டு அடுத்து வர 2 டிஜிட்ஸை நம்ம வந்து செகண்ட்ஸில் காட்டணுன்னா இப்போ 22 கூட இன்ட்டு 60 எல்லாம் மல்டிப்ளை பண்ண 1320 இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் நம்ம செகண்ட்ஸை கன்சிடர் பண்ணால் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர்.